வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 6 புதன்கிழமை இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 308 புள்ளி இறங்கி 80,710 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 73 புள்ளி இறங்கி 24,649 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 259 புள்ளி இறங்கி 55,360 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 22 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,840 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 102 புள்ளி இறங்கி 24,637 வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 14 பைசா விழுந்து 87 ரூபா 80 பைசாவாக இருக்குது. கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு 1,01,330 ரூபாயா இருக்குது. சில்வர் 1 கிலோ பியூர் சில்வரு 999 1,13,498. ஆகஸ்ட் 6 புதன்கிழமை முக்கியமான நிறுவனங்களை பார்ப்போம். முதலாம் காலாண்டு அறிவிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள். பஜாஜ் ஆட்டோ முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. ட்ரெண்ட்டு இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. ஆகஸ்ட் 6 புதன்கிழமை. இன்றைக்கி ஆகஸ்ட் 6 புதன்கிழமை முதலாம் காலாண்டு முடிவுகளை டிவிஸ் லேபரேட்டரிஸ் அறிவிக்கிறாங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் 6 புதன்கிழமை முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி புதன்கிழமை அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 6 புதன்கிழமை பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷன் இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. அப்புறம் பெல் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி புதன்கிழமை அறிவிக்க இருக்கிறாங்க. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை புதன்கிழமை 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6 அறிவிக்கிறாங்க. ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் முதலாம் காலாண்டு முடிவுகளை ஆகஸ்ட் 6 புதன்கிழமை அறிவிக்க இருக்கிறாங்க. அப்புறம் பாரத் ஃபோர்ஜ் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 6. இன்றைக்கி புதன்கிழமை ஆகஸ்ட் 6 ஹட்கோ முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி ப்ளூ ஸ்டார் ஏசி முதலாம் காலாண்டு முடிவுகளை புதன்கிழமை 6ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. இந்த வாரம் டிவிடெண்ட் அறிவிக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கி வாங்கினா கூட டிவிடெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள டைம் உள்ள நிறுவனங்கள். இப்போ ஐஓசி 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் 8ஆம் தேதி. நீங்கள் இன்றைக்கி வாங்கினா கூட டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஹிண்டால்கோ 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பெரிய டிவிடெண்டு 687 ரூபா பங்கோட விலை 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் 8ஆம் தேதி. அப்புறம் ஆரபிண்டோ ஃபார்மா 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட்டு 8ஆம் தேதியாக இருக்குது. எம்சிஎக்ஸ் இந்தியா 30 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் 8ஆம் தேதி. இஜெட்எஃப்சிவி இந்தியா அதாவது 19 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பங்கோட விலை 13,604 ரூபா இருக்குது. 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். 8ஆம் தேதி உங்களுக்கு பங்கு டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்புறம் சிஎட் 30 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் 8 ரெக்கார்ட் டேட்டு. பவர் கிரிட் இன்வெர்ட் கொடுக்குறாங்க டிவிடெண்ட். ஆனால் எவ்வளோ டிவிடெண்ட் அவங்க குறிப்பிடலை. ரெகுலராக அவங்க டிவிடெண்ட் கொடுக்குற நிறுவனம் தான். 93 ரூபா 37 காசு பங்கோட விலை. அப்புறம் கெஸ் கார்பரேஷன் 6 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பெரிய டிவிடெண்டு 284 ரூபா தான் பங்கோட விலை. 6 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் 8ஆம் தேதி. நீங்கள் இன்றைக்கி வாங்கினா கூட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அப்புறம் போனஸ் கொடுக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் 26ஆம் தேதி. நீங்கள் 22ஆம் தேதி ஸ்டாக்கை வாங்கினா தான் உங்களுக்கு நீங்கள் டிவிடெண்டுக்கு எலிஜிபிள். ஏன்னு கேட்டால் 22ஆம் தேதி ஃப்ரைடே. அப்புறம் சனி ஞாயிறு லீவ் 4ஆம் தேதி நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். நீங்கள் 22ஆம் தேதிக்குள்ளே என்னைக்கு விலை இறங்குதோ அன்றைக்கி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டிவிடெண்டு போனஸ் 1:1 கிடைக்கும். ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் கிடைக்கும். அப்புறம் கரூர் வைசியா பேங்கு போனஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அதே ரெக்கார்ட் டேட் 26 தான் ஆகஸ்ட்டு. நீங்கள் 22 வாங்கினா 22ஆம் தேதிக்குள்ளே வாங்கினா உங்களுக்கு டிவிடெண்டு 26 கிடைக்கும். போனஸ் கிடைக்கும். 5 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் விலை நல்லா இறங்கும் வாங்குங்க. 22ஆம் தேதிக்குள்ளே என்றைக்கு விலை இறங்குதோ அன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அன்பான தமிழ் ஸ்டாக் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு சிறிய தகவல். நீங்கள் சப்ஸ்கிரைபர்கள் கமெண்ட்ஸில் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரு சில கேள்விகள் சிறிய கேள்விகளுக்கு உடனடியாக அதில் பதில் சொல்லிவிடலாம். கம்பெனி பற்றிய டீட்டெயில் கேட்கும் பொழுது அதற்கு குறைந்தது 2 மணி நேரமாவது ஆகும். கம்பெனியை பற்றிய முழு விவரங்களையும் ஆராய்ந்து தான் சொல்ல வேண்டும். அவசரமாக முடிவெடுக்கவும் முடியாது. ஏனென்றால் நீங்கள் கேட்பது எதிர்கால திட்டத்திற்காக முதலீடு செய்வதற்காக கேட்கிறீர்கள் என்கிற பொழுது அதை ஆராய்ந்து தான் சொல்ல வேண்டும். அதில் உள்ள பாதகங்கள் சாதகங்களை நாம் விளக்க வேண்டியுள்ளது. அதனால் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை தோறும்
சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சண்டே என்ற நிகழ்ச்சியில் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லும்படி அமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் சண்டே அப்படி வைத்து கொள்ளலாம். அதில் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். முதலில் கேட்ட கேள்விக்கு முதலில் பதில் வரிசைப்படியாக சொன்னால் உங்களுக்கும் வசதியாக இருக்கும். ஆனால் முக்கியமான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்டால் சிறப்பாக இருக்கும். வாரத்தில் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதை இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய விஷயங்களை கேள்விகளை நான் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் வீடியோவை ரொம்ப பெருசாக்காமல் உள்ளளவுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நான் நிறைய நேரத்தை வீணாக்கிட்டு உங்களுக்கு அதை சுருக்கமாக வீடியோவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணுன்ற மாதிரி நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என் நேரம் நிறையா வீணாகுது. அப்படின்னாலும் உங்களுக்கு நேரத்தை பாதுகாக்கணும்னு நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். அதனால் இந்த விஷயத்தை நான் யோசித்தேன். உங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நான் நீங்கள் கேள்விகளை முக்கியமான கேள்விகளை கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்களை கமெண்டில் பதில் சொல்லிக்கலாம். அது ஒன்றும் இல்லை. கம்பெனி விளக்கங்கள்லாம் நம்ம கமெண்டில் சொல்ல முடியாது. அது ரொம்ப படித்து தெளிவாக சொல்லணும். அது குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பார்க்கணும், கம்பெனியோட வரவு செலவு, அப்புறம் அதோட எதிர்காலம் அது எப்படி இருக்கும் அந்த தொழில், அதெல்லாம் பார்த்து நிறையா யோசித்து நம்மளும் சொந்தமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம்லாம் அதில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இப்படி நம்ம தொடங்கிட்டோம்னா சப்ஸ்கிரைபர் சண்டே உங்களுக்கு பயனாக இருக்கும். நீங்கள் சண்டே அன்னைக்கு பார்க்காட்டி கூட மண்டே அன்னைக்கு கூட பார்த்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் சண்டே அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க, ஓய்வாக இருக்கீங்கன்னா பார்க்காம விட்டாலும் மண்டே பார்த்துக்கலாம். இது கரண்ட் நியூஸாக இல்லை, எப்போனாலும் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்து உங்களோட கேள்விகளுக்கு பதிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சந்தேகம் தீர்ந்து போகும். அந்த மாதிரி நம்ம தொடங்குறதுக்காக தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் இப்போ கேட்டிருக்க கேள்விகளை கூட நான் சண்டே வரைக்கும் வச்சுருந்துருப்பேன். கொஞ்சம் தாமதத்திற்கு மன்னிச்சுக்கோங்க. சண்டேயில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுவேன். எதுவும் விட்டு போக வாய்ப்பில்லை. ஆனால் பெரும்பாலும் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நல்லா, இந்த முக்கியமான கேள்வியாக ஒன்று கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஒன்று உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை கேள்விகள் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க 2-3 கேள்வி கேட்டிருந்தா கூட நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஒருத்தவங்களே 4 கேள்வி கேட்டோம்னா, இருந்தாலும் ஒருத்தவங்க கேட்குற கேள்வி மற்ற அனைவர்களுக்கும் பலனாக இருக்கணும். அது ஒரு விஷயந்தான். இருந்தாலும் ஒருத்தவங்க நல்ல முக்கியமான கேள்வியை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சொல்லிடலாம். அடுத்த தடவை நீங்கள் ஒரு கேள்வி அப்புறம் கேட்டுக்கலாம். இந்த மாதிரினா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு தகவல் தான் தெரியப்படுத்திக்கிறோம். தமிழ் ஸ்டாக்ஸ் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.